வெல்கம் டு ஜெயசார். ஸோ நம்ம ஜெயசார் ஐஏஎஸ் அகாடமியில் தினமும் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை பற்றியான ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரியான வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கிள் 370. ரீசெண்டாக எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு. ஸோ பிரசிடெண்ட்டோட ஆர்டர் செல்லும் அப்படின்ற மாதிரி அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு நமக்கு ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படும், அதுக்கு நம்ம என்ன தயார் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதோட பேக்ரவுண்டை பார்த்துக்கணும். எல்லாருமே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணுறோம் அப்படின்னாலே நிச்சயமாக 1947 யாருமே மறக்க மாட்டோம். இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காஷ்மீரோட ராஜா இருப்பார் ஹரி சிங். ஸோ அந்த ஹரி சிங் என்ன பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட இணையறதுக்கான அந்த ஒப்புதலை கொடுப்பாரு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடந்த நம்மளோட பார்டர் ஸ்டேட்டான இந்தியாவோட பாகிஸ்தான், சீனா, திபெத் இந்த 3 எல்லையும் அதில் ஒட்டி இருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் வரும். இதுலேருந்து மீள்றதுக்காக ஸோ அவர் வந்து நம்ம இந்தியாவோட இணையறதுக்கான ஒப்புதலை கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுக்குற ஒரு கண்டிஷன் தான் சில ப்ரிவிலேஜஸ்லாம் நம்ம கேட்போம். ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணான்னா நிச்சயமாக ஒரு ப்ரிவிலேஜ், அந்த ப்ரிவிலேஜை பேஸ் பண்ணி போட்ட செக்ஷன் தான் 370. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காஷ்மீர் எப்போ ஜாயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1947, 26 அக்டோபர் 1947 நமக்கு காஷ்மீர் இந்தியாவோட இணையுது. இணைஞ்ச பிறகு அவங்க சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீதியாக அந்த நேரத்தில் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அப்போல்லாம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓடிட்டு இருக்கு. ஸோ நமக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்போ ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம இதற்காக இந்த காஷ்மீருக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தேவைப்படுது அப்படின்றப்போ கோபால்சாமி ஐயங்கார் தான் இதற்கான ஒரு டிராப்டை வரைஞ்சிருக்காரு. ஸோ 370 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ அப்ரூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா 25 நவம்பர் 1949. ஸோ 1949 நவம்பர் மாதம். ஸோ இது நமக்கு இன்னொரு டேட்லாம் மறந்துங்கன்னா ஒன்றும் இல்லை, 26 நவம்பர் தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண தேதி. அதற்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தில் 1949 இந்த 370 கான்ஸ்டியூஷனில் சேர்க்கறதுக்கு கோபால்சாமி ஐயங்கார் தான் ஒரு டிராப்ட் ப்ரப்போசல் கொடுக்குறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதை கொடுக்கும் பொழுது இதற்கு மெயினான ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. இது பியூர்லி தற்காலிகமானது அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணுங்க. டெம்பரவரி ப்ரொவிஷன் அப்படின்றத 1947 சொல்லி தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நின்று இருக்கு. ஓகே, ஸோ இப்போது நமக்கு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 1947 காஷ்மீர் இந்தியாவோட ஆட் ஆகுது. அதற்கப்புறம் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜுக்காக 49 கோபால்சாமி ஐயங்கார் ஒரு டிராப்ட். இது ரெண்டுமே 2 கொஸ்டின். ஸோ எப்போ நமக்கு ஆட் ஆச்சுன்னு கேட்கலாம். அடுத்து யார் இந்த வார்த்தையை காயின் பண்ணதுன்னு கேட்கலாம். டெம்பரவரி ப்ரொமோஷன் அப்படின்றது தற்காலிகமாக நிரந்தரமானதா 370 அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக வரும். ஸோ இது கொடுத்ததுனால அவங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன், தனியாக ஒரு ஃப்ளாகு, இது இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் மத்திய அரசு தலையிடும். மீதியெல்லாம் அவங்களுக்குன்னு தனித்தனியாக இருந்தது. சிட்டிசன்ஷிப்பும் டபுள் சிட்டிசன்ஷிப்பு. இன்னொன்று அவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 35A ஃபார் பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு தனி கான்செப்ட் காஷ்மீருக்காக தனியாகவே இருந்தது. இது எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸோ நம்ம இப்போ இதுக்காக இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம். அதற்கப்புறம் 1954 இதற்காக ஒரு ஆர்டர் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ 1954 நமக்கு ஒரு இதுலேயே 1954
ஸோ இதில் தான் ஒரு வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, இந்த 370 ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி 14/5/1954 ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி 2019 பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரோ அதே மாதிரி அப்போ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பாக 2019 ஆகஸ்ட் 5 வரலும் செயல்பட்டு இருக்கு. ஸோ இதோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, இதன்படி அவங்களுக்கு என்னன்னா ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதை வந்து ரிப்பீல் பண்ணது சரியா தவறா, இதுக்கு பிரசிடென்ட் ஆர்டர் போட்டது கரெக்டா? இன்னொரு விஷயம் நமக்கு இங்க என்ன பார்க்கணும்னா, ஜென்ரலா கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு ஆர்டிக்கல்ல எடுக்கணும், கரெக்ஷன் பண்ணணும், எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது 368 அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்ற விஷயமே இல்லாம 370யும் 35A-வும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, 1949 இதை கொண்டு வரும்போது இது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படின்றத தான் நம்ம கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று இருக்கு. ஸோ 368 பயன்படுத்தவே இல்லை. அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சிஸ்டத்துக்கு அவங்க போகவே இல்லை. ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வரணும் அப்படி ஸ்டேட்டோட ஒப்பீனியன் எந்த விஷயமும் இல்லாமல் ஒரே ஒரு பிரசிடென்ட் ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜனாதிபதியோட உத்தரவு. ஸோ இதற்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 370 சப்செக்ஷன் 3. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த செக்ஷனை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் இதை ரத்து பண்ணார், எந்தவித அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணல, பார்லிமெண்ட்டோட பர்மிஷன் இல்லை, பிரசிடென்ட் ஒரு ஆர்டரில் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கொண்டு வராங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான ஒரு பில் கொண்டு வராங்க. ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பில் வருது. ஸோ பில் வருது, அந்த பில்லை பற்றி உங்களுக்கு செப்பரேட்டாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் செல்லும் என்ன செல்லாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி உடைச்சிருக்காங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை லடாக்காவும் அண்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாக 2 யூனியன் டெரிட்டரியாகவும், அதில் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று அசம்பிளி இல்லாமல், அதெல்லாம் தனியான ஒரு விஷயம். அது செப்பரேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ ரீசெண்டான இஷ்யூக்கு வருவோம். கடந்த 11 2023 11 ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இவங்க ஏற்கனவே பண்ணது 1954 போட்ட ஆர்டர் செல்லுமா, அந்த ஆர்டரை இவங்க ரத்து பண்ணது ப்ளஸ் 370 35A க்ளோஸ் பண்ணது செல்லுமா செல்லாதா அப்படின்னு வந்தது. இதுக்கு வந்து 5 மெம்பர் ஜட்ஜ் 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமர்வு, அரசியலமைப்பு அமர்வுல உட்கார்ந்து தலைமை நீதிபதியோட உட்கார்ந்து தான் ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்வுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் 370 சப்செக்ஷன் 3 படி பிரசிடென்ட் ஏற்கனவே அவருக்குள்ள அதிகாரத்தின்படி ஒரு தற்காலிகமான ஒரு விதிகளை ரத்து செய்வது செல்லும், அவருக்கு அதற்கான பவர் இருக்கு அப்படின்றாங்க. இதே நேரத்தில் இதில் இன்னும் என்னெல்லாம் கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 1994 எஸ்ஆர் பொம்மை கேஸ், அது எல்லாருக்கும் அது ஒரு லேண்ட்மார்க் கேஸு. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு அண்டு யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் பவரு, ஸ்டேட்டோட அசம்பிளி எப்படி கலைக்கிறது, அந்த டைமில் என்ன பவர், இந்த மாதிரி பவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட். அதில் கூட என்ன இருக்கும், பிரசிடென்ட்டோட பவர் இருக்கும் பொழுது இதை வந்து ஸ்டேட்டில் கேட்க வேண்டிய விஷயங்கள் சிலதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ், அந்த பவர் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கோட் பண்ணி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த ஒரு விதியும் மீறலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதில் வருது. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு வார்த்தையை கோட் பண்ணியிருக்காங்க. தேர் வாஸ் நோ ரெக்யூர்மெண்ட் ஃபார் த பிரசிடென்ட் டு செக்யூர் த கன்கரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, 372. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 370ல் காஷ்மீர் சம்பந்தமாக இவங்க எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னாலும்
காஷ்மீர் அசம்பிளியில் ஒப்புதல் வாங்க வேண்டிய ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொவிஷனையும் இவங்க ஓவர்லுக் பண்ணிட்டாங்கன்னு தான் இவங்க மேலே கேஸு. பட் அதற்கான ஒரு சப்செக்ஷன் ஒன்று இருக்குது, 371D. அது என்ன சொல்லுதுன்னா, பிரசிடெண்ட்டு சில விதிகளை செய்யும் பொழுது ஸ்டேட் ஒப்பீனியன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த விதிகளின்படி இது தொடர்பாக மாநில அரசின் ஒப்புதலை பெறுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ இந்த இஷ்யூல நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது எந்த வருஷம் இந்தியாவோட இணைஞ்சது அது டேட்டோடு தெரியணும். அப்புறம் 1954 ஆர்டரு, அதற்கு முன்னாடி கோபால்சாமி ஐயங்காரோட தீர்மானம் யார் கொண்டு வந்தான்னு கேட்கலாம். ரெண்டாவது 2019 பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் நமக்கு இந்த 370 வந்து வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ அது டேட் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பில்லு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது எந்த செக்ஷனை பயன்படுத்தி ஸ்டேட்டோட பர்மிஷனை கேட்கலன்னும் போது 371D. பிரசிடென்ட் எந்த செக்ஷனை பேஸ் பண்ணி அவர் க்ளோஸ் பண்ணார்னா 370 சப்செக்ஷன் 3. ஓகே, ஸோ இத்தனை விஷயங்களும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு அட்வைசரியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2024 செப்டம்பர் 30க்கு முன்னாடி இதற்கான எலெக்ஷன் நடத்தணும். ஓகே, சரி, இதெல்லாம் எதற்காக? இந்த 370 ரத்து பண்ணுறதுனால என்ன வித பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஸோ அதை வந்து நம்ம மெயின்ஸ் ஆங்கிளில் வரலாம், பட் இது ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இது மெயின்ஸ் ஆங்கிளில் பார்க்கணுன்னா ஒவ்வொரு விஷயங்களும் சில இந்த இதற்கு முன்னாடி எப்படி காஷ்மீர் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு நேஷ்னல் இன்டெகிரேஷன் முக்கியமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. பார்க்கனா ஒரு நாட்டில் ஒரு இறையாண்மை தான் இருக்கணும், ஒரே நாட்டில் 2 இறையாண்மை இருக்க முடியாது. ஸோ சாவர்னிட்டி அப்படின்றது ஒன்று தான் இருக்கணும், அந்த ஒரு பேஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன்ஷிப்பு தான் இருக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 சிட்டிசன்ஷிப் இப்போது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக மாறி இருக்கு. இது இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால நமக்கு வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க காஷ்மீரில் போய் ஒரு லேண்ட் வாங்குறதோ இது அங்கே ஒரு நம்ம சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் இருந்தது. இன்றைக்கி அந்த எல்லா தடையும் போயிடுச்சு. அவங்களும் ஃப்ரீயாக இங்கே வரலாம், மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் அங்கே போகலாம், அங்கே ரெசிடெண்ட் ஆகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார ரீதியாக அங்கே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இப்போ ரீசன்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ளஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் பிளேஸ் டூரிசம்க்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அந்த டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் இன்றைக்கி அதற்கான வழிகள் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேயே அதிகப்படியான இன்கம் ஏர்ன் பண்ணவும் முடியும். ப்ளஸ் இந்த மாதிரியான பல்வேறு விதமான பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த 370 கேன்சல் பண்ணதுனால கிடைச்சிருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டும் இதை இந்த ஆர்டரை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் தேவையான கொஷின்ஸ் அப்படிலாம் வேணும்னா நீங்கள் அப்படியே கீழே லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட்டு இன்னொரு கரண்ட் அஃபேர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.